ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு. அதாவது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து வரக்கூடிய 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்க பெறப்போகிறது அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பல விஷயங்களில் நல்ல பலன்களை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் வரக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் விலக வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்கிறவங்க தங்களுடைய கடின உழைப்புக்கு நல்ல பலன்களை பெறுவாங்க. அதே நேரம் நிதி விஷயங்களில் பயனுள்ளதாகவே இருக்கும். வருமானத்தை அதிகரிக்க புதிய வழிகள் திறக்கப்படலாம். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் திரும்ப வர வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப விஷயங்கள்லையும் முன்னேற்றம் ஏற்படலாம். வேலை மாற்றம் அல்லது புதிய பொறுப்புகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தியும் வந்து சேரும். அதே நேரம் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமைய பெறப்போகிறது. இந்த காலம் கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை, தன்னம்பிக்கை, ஆளுமையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். பணியிடத்தில் புதிய பொறுப்புகளும் மதிப்பும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அறிகுறியாகவே இருக்குங்க. தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த வேலைகள் முடிவடையும். இந்த காலம் மாணவர்களுக்கு சாதகமாகவே இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய கடின உழைப்பு பலனை நிச்சயமாக இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் மற்றவர்களின் விவகாரங்களில் தேவையின்றி தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக தாங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில பரஸ்பர அன்பு அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களுக்கு புரிதலும் அதிகரிக்க செய்யலாங்க. அதே நேரம் தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய ஆதரவால் புதிய காரியத்தை தொடங்கி வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறுவீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுவீங்க. தங்களுக்கு பொருளாதார ரீதியாக பொன்னான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. அதே நேரம் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்துமே சுலபமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தையும் செலவிடுவீங்க. நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்க. புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. உறவினர்களுடன் பேசும்போதும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தொழில் ரீதியாக சிறிய தடைகள் வந்தாலும் தங்கள் சமயோஜித புத்தியால் அதை முறியடிச்சிடுவீங்க. வாகன பயணங்களின் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். உத்தியோகத்தில் புதிய சவால்களை சந்திக்கவும் நேரிடலாம். ஆனால் தங்களது திறமையால் அவற்றை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகவும் செய்யும். மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவைங்க. கடன் தொல்லைகள் படிப்படியாகவே குறைய ஆரம்பிச்சிடும். தங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் கைகூடி வரலாம். சுப செலவுகள் தங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த நிதியுதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கவும் செய்யலாம். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டுங்க. அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான திருப்பங்கள் சில கிரகங்களின் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படலாம். வழக்கு விவகாரங்களில் தங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம்.
அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்துங்க. அதே நேரம் தாயாரின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை இருந்தாலும் தங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சொத்து சேர்க்கையும் விரிவாகவும் செய்யலாம். அதே நேரம் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் கைகூடவும் ஆரம்பிச்சிடும். திருமண யோகம், கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் நிதி நிலைமை பன்மடங்கு உயரவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டைகள், பிரிவுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். பேச்சாற்றலால் காரியங்களை சாதிப்பீங்க. கண் மற்றும் பற்கள் சார்ந்த உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கின்றதுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும். புத்திர பாக்கியம், திருமண யோகம் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தங்களை தேடி வரும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனிப்பு செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே நேரம் பொருளாதாரத்தில் பெரும் வளர்ச்சி உண்டாகும். மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு தடையின்றி வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகின்றது. பதவி மாற்றம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில். அதே மாதிரி வேலையில் சில மாற்றங்களோ அல்லது புதிய பொறுப்புகளோ கிடைக்க பெறலாம். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய பாருங்கள். உழைப்பு அதிகமாக இருந்தாலும் வருமானம் அதிகரிக்கவும் செய்யலாங்க. இந்த காலம் ஒரு பொற்காலமாகவே தங்களுக்கு இருக்கப்பெற போகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் தந்தை வழியில் நன்மைகள், பூர்வீக சொத்து லாபங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே இனிதே முடிய ஆரம்பிச்சிடும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணங்களும் தங்களுக்கு கைகூடவும் ஆரம்பிச்சிடுங்க. இந்த நேரத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. எதிலையுமே சற்று நிதானத்தையும் கடைபிடிக்க பாருங்க. பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியம். இருந்தாலும் மறைமுக வழிகளில், அதாவது இன்சூரன்ஸ், உயில் சொத்துக்கள் போன்றவற்றில் இருந்தவங்களுக்கு தனலாபம் வர வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவுல குறை ஏதும் இல்லை அப்படின்னாலும் இந்த காலம் அனைத்து விஷயங்கள்லையுமே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். அதே நேரம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தீவிர முயற்சியின் பேரிலேயே தங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும், ஆனால் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டத்தை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவைங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கலாம். புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். புதிய பொருள்களின் சேர்க்கையும் உண்டாகும். ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் அளவோடு பேச பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். குடும்பத்தில் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. நண்பர்களால் வாழ்க்கையில் சில நல்ல திருப்பங்களும் ஏற்பட செய்யும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி அடைவீங்க. அரசாங்க அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் அலைச்சலும் அதிகப்படியான செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் தங்கள் பணிகளில் உதவிகரமாகவே இருப்பாங்க. சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட
வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கிறதுடன் லாபமும் படிப்படியாக உயரும். ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலம் ஆதாயங்களும் வருங்க. அதே மாதிரி பணியிடத்தில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் நீங்கி மன மகிழ்ச்சியுடன் வேலையை தொடங்குவீங்க. பணி மாறுதல்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். நேர்காணல் முடித்திருக்கிறவங்க விரைவில் வந்து சுப செய்திகள் வந்து கேட்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணிகளை முடிக்க சிறந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. தலைமைத்துவம் மற்றும் நிர்வாக திறன்கள் வலுப்பெறும். தொழில் செய்து வருவங்களுக்கு அரசு ஒப்பந்தங்கள் அப்படி இல்லைன்னா பிற ஆர்டர்கள் மூலமாக லாபத்தை பெறுவீங்க. அதே நேரம் நேர்மறையான மாற்றங்களை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க பெறுவீங்க. வேலையில் இருந்து வந்த தடைகள் ஒவ்வொன்றாக நீங்கி முன்னேற்றம் உருவாகும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும். ஏழ்மை நீங்கி பொன் பொருள் வசதிகள் ஆடம்பரத்தை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான காலமும் நெருங்கி இருக்கிறதுங்க. நிறைவேறாமல் இருந்து வந்த ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கும். தொழில் செய்து வருபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். உடல்நல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடின உழைப்புக்கான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் பல்வேறு வகைகளில் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. சில நேரங்களில் தங்களுக்கு நற்பலன்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராத தடைகள் தாமதங்கள் உண்டானாலும் அது பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் ஆரோக்கியம் ரீதியாக வந்து கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க. ஆரோக்கிய விஷயத்தில் வந்து சற்று உஷாராக இருக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பாகவே அமைஞ்சிடுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் காரணமாக நற்பலன்கள் அடைவதற்குண்டான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே தென்படுகிறதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நன்மைகளை தங்களுக்கு ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முடிவுகள் அப்படிங்கிறது தீர ஆலோசனை பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த முடிவுகளால் நீங்கள் அனுகூலங்களை அடைய போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் சிறந்து விளங்குவதற்கு கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க. அதனால் சின்ன சின்ன விஷயத்திற்கும் அதீத கோபப்படாமல் கொஞ்சம் பொறுமையோடு ஒரு பொறுமையான அணுகுமுறையோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் அனைத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவே இந்த காலகட்டத்தில் தங்களால் விளங்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பயணங்கள் அப்படின்னு வரும்பொழுது பயணங்கள் சில நேரங்களில் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் கிடையாது. பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகலாம். அலைச்சலுக்கு பிறகு ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் ரீதியான சிந்தனைகள் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகரிக்க செய்யறதோடு மட்டும் இல்லாமல் இறை தலங்களை சென்று தரிசிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து அதிகப்படியாகவே இருக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில்.